என்னது, சென்னை மாநகர பேருந்தில் இனி சில்லறை இல்லையே அப்படின்னு கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்க தேவையில்லையா? ஆமாம் மக்களே, எங்கள் ஊர் லண்டன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் பஸ்ஸையே லண்டன் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோன்னு கெத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினர். ஜொலிக்கும் தங்க நிறம், ஜில்லுன்னு ஏசி, ஃப்ரீ ஒய்ஃபை, இதுக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம், இந்த பஸ்ஸில் கண்டக்டரே கிடையாது. அப்போ டிக்கெட் எடுக்காமல் போகலாமா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் அங்கே தான் ஒரு டிஜிட்டல் ட்விஸ்ட்டே இருக்குது. சென்னை சாலையில் சத்தமே இல்லாமல் ஒரு புரட்சியை செஞ்சுட்டு இருக்கிற இந்த தங்க ரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மக்களே, சிங்கப்பூர், லண்டன்னு வெளிநாட்டு வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரில் இதெல்லாம் எப்போ வரும்னு ஏங்கிட்டு இருந்தீங்களா? இனி அந்த ஏக்கமே தேவையில்லை. ஏன்னா நம்ம சென்னை மாநகரம் இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அப்டேட் ஆகியாச்சு. ஐடி பார்க் போகிறதுக்குள்ளே டிராஃபிக்கில் சிக்கி வேத்து விறுவிறுக்க ஆஃபீஸ் போகிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இதோ வந்துருச்சு ஜொலிக்கிற தங்க நேரத்தில் நம்ம சென்னையோட புது பெருமை, ப்ரீமியம் ஏசி பஸ். ஏங்க, பஸ்ஸே கோல்டு கலர் தாங்க. தூரத்துலேருந்து வரும்போதே ஏதோ கல்யாண மண்டபம் தான் நகர்ந்து வருதோன்னு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. அந்த அளவுக்கு ஜொலிக்குது நம்ம ஒரு பஸ்ஸு. நம்ம ஒரு பஸ்ஸுனாலே உள்ளே தள்ளி நில்லுங்கப்பா, சில்லறை இல்லையா அப்படின்னு கேட்குற கண்டக்டர் அண்ணாவோட சத்தம் தான் நமக்கு பழகி போன ஒன்று. ஆனால் இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறினா அமைதியோ அமைதி. கண்டக்டர் அண்ணா இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் போயிடலாம்னு கணக்கு மட்டும் போடாதீங்க பாஸ். டிஜிட்டல் செக்கிங்கில் சிக்கினீங்க அப்படின்னா மானம் கப்பல் ஏறிடும். கண்டக்டர் இல்லையா, அப்போ டிக்கெட்டு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த பஸ்ஸோட மெயின் ஹைலைட்டே இதில் கண்டக்டர் அண்ணாவை பார்க்க முடியாது. லண்டனில் கண்டக்டர் கிடையாது தெரியுமா அப்படின்னு இனி யாரும் உங்ககிட்ட சீனை போட முடியாது. டிக்கெட் எடுக்கணுன்னா மொபைலில் தட்டி சென்னை ஒன் ஆப் மூலமாக புக் பண்ணிக்க வேண்டியதுதான். சார் சில்லறை இல்லையே அப்படின்னு டென்ஷனே நமக்கு இனி தேவையே இல்லை. குறிப்பாக நம்ம ஐடி பசங்க மார்னிங் ஆஃபீஸ் கேப்பை மிஸ் பண்ணிவிட்டு ஓலா ஊபர்னு தேடி அலைஞ்சி அந்த ஆட்டோக்காரங்க போடுற கண்டிஷனுக்கு பயந்து நடுங்கிறதுக்கு பதிலாக ராஜநடை போட்டு இந்த தங்க ரதத்தில் ஏறலாம். ஆஃபீஸ் போகிற கேப்பில் ஒரு குட்டி தூக்கம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பஞ்சு மெத்த மாதிரி. யாருக்கெல்லாம் இது செட் ஆகும்? காசு கொஞ்சம் கூடுதல் தான், 50 ரூபாயிலேருந்து 150 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சொந்த காரில் பெட்ரோல் போட்டு டிராஃபிக்கில் கிளச்சு மிதித்து கால்வலி வர்றதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபாயை கொடுத்தா ஜில்லுன்னு ஏசியில் சொகுசான சீட்டில் ஃப்ரீ ஒய்ஃபையில் படம் பார்த்துட்டே ஆஃபீஸ் போயிடலாம். முக்கியமாக சார்ஜ் போட வந்துட்டால் கூட கவலையே இல்லை, நம்ம பஸ்ஸில் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. இப்போது கோயம்பேடும் ஓஎம்ஆரும் கெத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு 507S, அதாவது கோயம்பேடுலேருந்து சிறுசேரி போகிற பஸ்ஸு, மற்றும் 91 திருவான்மியூர்லேருந்து தாம்பரம் போகிற ரூட்டில் தான் இந்த தங்க ரதங்கள் இப்போ ஓடிட்டு இருக்குது. காரில் போகிறவங்க எல்லாம் இந்த பஸ்ஸை பார்த்துட்டு நம்மளும் இதிலையே போயிடலாமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு லுக்கு சும்மா கிளாஸாக இருக்குது. ஓஎம்ஆர் டிராஃபிக்கில் லட்சக்கணக்கான கார் வாங்கி கிளச்சு மிதித்து கால் வலிச்சு நின்றுட்டு இருக்கும்போது சைடில் நம்ம தங்க ரதம் ஜில்லுன்னு ஏசியில் கெத்தாக கிராஸ் பண்ணும்போது கார் ஓட்டுறவங்க மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு பொறாமை வரத்தான் செய்யும். ஏன்னா இது வேறு லெவல் சொகுசு. அப்புறம் என்ன பாஸ், இனிமேல் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் பஸ்ஸு வரல அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு தங்குறதும் இப்போ சும்மா மின்னல் வேகத்தில் பறக்க ரெடியாக இருக்குது. சொகுசான சீட்டு, ஜில்லுன்னு காற்று, ஃப்ரீ ஒய்ஃபைன்னு இந்த பஸ்ஸை பார்த்தா பஸ்ஸை விட்டு இறங்கவே மனசு வராது போலையே. அப்படியே ஒரு ரவுண்டு லண்டன், சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் ஒரு ரவுண்டு போயிட்டீங்களா, இல்லை எங்கள் ஏரியா பக்கம் எப்போ வரும்னு காத்துட்ருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.